வாமானு, வந்து உட்காரு வா. இப்படி உட்காரு. எந்திரிச்சிட்டியா? ராத்திரி நல்லா தூங்குனல்ல? தூக்கம் வந்துச்சா உனக்கு? பசி எடுக்குதுல்ல? சொல்லு, என்ன சாப்பிடுற? பூரியா, சப்பாத்தியா, பரோட்டாவா? என்ன சாப்பிடுற? இல்ல பெரியம்மா, இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணல. ஏதாவது லைட்டா சாப்பிட கிடைக்குமா? எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? பிரெட் வேணுமா? சொல்லு. கார்ன்ஃபிளேக்ஸ், முட்டை, பால், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இருந்தா ஓகே, இல்லன்னா பரவாயில்ல. இருக்குமா, ராகுல் கூட அதே தான் சாப்பிடுவான். ராகுல் கேட்டியா? அணுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பா. அம்மா, அதெல்லாம் கிச்சன்ல எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். அது அவளே போய் எடுத்துக்கிட்டோம். நான் ஏன் கொண்டு வரணும்? ராகுல், என்ன பேசுற நீ? அவ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. அவளுக்கு என்ன தெரியும் எது எங்க இருக்குன்னு? சொல்லு. போடா கண்ணா, போய் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடு. அவளுக்கு பசிக்குது இல்ல? சரி. ஒரு நிமிஷம் இருக்க. அம்மா, மேஸ்திரி வந்திருக்காரு. கண்ணாடியை எங்க மாட்டுறதுன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு மேலையும் கீழையும் இருக்கிற பாத்ரூமை காட்டுங்க. அங்க இருக்கிற பழைய கண்ணாடியை எடுத்துட்டு புதுசு மாட்டிட சொல்லுங்க. சரிங்கம்மா. தம்பி வாங்க. பெரியம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க மேம் சொன்னாங்க, ஸ்டாண்ட் அப் மேகனா. அப்படின்னா எந்திரிச்சு நில்லுன்னு அர்த்தம். நான் எந்திரிச்சு நின்னு எல்லாரும் முன்னாடியும் கவிதை சொன்னேன். காலையில இருந்து எவ்வளவு மெசேஜ் அனுப்பியிருக்காரு கார்த்திக். ஒரு ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதா. ஹலோ அர்ச்சனா, நல்ல வேளை நீ எனக்கு ஃபோன் பண்ண. அர்ச்சனா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணு. கார்த்திக், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றதையும் கேட்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பாருங்க, நாம எப்போ எங்க போனாலும் ஒன்னாவே போவோம். எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, நாமளும் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால கார்த்திக், நீங்களும் ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். நான் யோசிச்சுட்டேன் அர்ச்சனா. எனக்கும் எல்லாரும் கூடவும் போகணும்னு தான் ஆசை. அவங்களுக்கு வர பிடிக்கலன்னா நான் என்ன பண்றது? முன்னாடி தானே நான் பெரியப்பா கிட்ட கேட்டேன். அவர் வர முடியலன்னு சொல்லிட்டாரு. ஃபேமிலியோட ஒன்னா போறது எனக்கும் பிடிக்கும். நம்ம எத்தனை தடவை போயிருக்கோம். ஆனா சில நேரத்துல தனியா கூட போலாம்ல. ஆமா, ஆனா அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு கேரண்டி நான் கொடுக்கறேன். இல்ல கார்த்திக், என் மனசு அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சரி விடு அர்ச்சனா, உனக்கு புரியாது. இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நானே பாத்துக்கிறேன். இப்ப நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். கார்த்திக் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? இத இங்க வச்சிருங்க. வாங்க போய் இன்னொன்னு எடுத்து. சரிங்க தம்பி, பார்த்து கீழே விழுந்துற போகுது. வாங்க வாங்க. ஹலோ அர்ச்சனா, உன்கிட்ட ஒருத்தங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஹலோ அர்ச்சனா கிட்ட பேச. அர்ச்சனா அக்கா. அனு, எப்ப வந்த? மாமாவும் வந்திருக்காரா? நேத்து தான் வந்தேன். நான் இங்கேயே காலேஜ்ல சேர போறேன். அப்பா என்ன கூட்டிட்டு வரல, அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. இனிமே பெரியம்மா கூட தான் இருக்க போறேன். அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. என்ன அர்ச்சனா, பேசுனியா? சந்தோஷமா இருக்குமா? என்னம்மா இவ திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கா? ஆமாம்மா, உண்மைதான். ரொம்ப நல்ல பொண்ணுமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரொம்ப சைலண்டா இருக்கா. இன்னைக்குதான் முதல் தடவையா கொஞ்சமாவது வாய் திறந்து பேசுறத பார்த்தேன். ஆமாமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்கு. அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடு. அப்படியே எங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்லம்மா, என்னால வர முடியாது. ஆனா நீங்க கிளம்பி வாங்களே. அர்ச்சனா, கொஞ்சம் சத்தமா சொல்லு. சம்மதிமா, நீங்க இங்க வாங்களே. இந்த சாக்குல நாங்களும் அவளை பாப்போம்ல. சரிம்மா, அப்போ நாங்களே கிளம்பி வந்துடுறோம். அப்புறம் நாங்க ரொம்ப நேரம் அங்க இருக்க மாட்டோம். சரிம்மா, நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. சரி சரி அனு, சீக்கிரம் போய் கிளம்பி ரெடி ஆயிவா. அர்ச்சனா உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்காளாம். ராகுல், நீயும் வரியாப்பா? சரி சரி வா. அர்ச்சனா, உன்னோட தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கணும்னா சரிம்மா, வாங்கிக்கோ. நான் டுகோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடுறேன். சரி. அர்ச்சனா, சமைக்கும் போது டுகு நீ என்ன புதுசு புதுசாலாம் பண்ற? சாந்தி, இத்தனை நாளா நாம தான் இந்த கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருந்தோம். இன்னையில இருந்து இவனும் பார்க்க ஆரம்பிச்சுட்டானே. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அர்ச்சனா, இவங்க அப்பா அம்மா வேணா குழந்தை பருவத்தை பாத்துருவாங்க. ஆனா பேர குழந்தையோட குழந்தை பருவத்தை பாக்குறதுக்கு, இந்த மாதிரி குறும்புத்தனத்தை எல்லாம் பாக்குறதுக்கு
எங்கள மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டமே கிடைக்கும் அர்ச்சனா. நாக்ஷ், என்ன குட்டி? யாரடி செல்லாது? என்னடி? யாரு? என்னது ஆ? இது?